ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாள் நம்ம Arduino வச்சு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு என்ன ப்ரோக்ராம் எல்லாம் போடணும், கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்க. ஆனால் இந்த வாட்டி நம்ம புதுசாக டைம் வச்சு ஒரு இதை பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதை சின்ன காம்போனன்ட் தான் ஐசின்றது. இதை வச்சு நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் 555 ஐசி. இதில் அப்படியே வச்சுக்கோங்க. இதில் பின் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் ஸ்டார்டிங் நம்மளுக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்களுடைய ஐசியில் கொடுத்துருப்போங்க. அந்த இடம் ஸ்டார்டிங் பின்னை எடுத்துக்கோங்க. மொத்தம் ஒரு பக்கம் 4 பின் இருக்கும், இன்னொரு பக்கம் 4 பின் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பின் 1 2 3 4 லெஃப்ட் டு ரைட் எடுத்துக்கோங்க. இதே ஆப்போசிட்டில் ரைட் டு லெஃப்ட் 5 6 7 8. இப்போ இந்த பின்னெல்லாம் என்னென்ன பின் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பின் எதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு. இப்போ இதில் செகண்ட் பின் ட்ரிகர் பின்னு. தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா அவுட்புட் பின்னு. ஃபோர்த் பின் ரீசெட் பின்னு. இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் பின் வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதே சிக்ஸ்த் பின் பார்த்தீங்கன்னா த்ரெஷ்ஹோல்ட் பின்னு. அதேமாதிரி செவன்த் பின் டிஸ்சார்ஜ் பின்னு. எயித்து பின் விசிசி, நம்ம இதுக்கு வோல்டேஜ் கொடுக்கறதுக்காக. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஒரு எல்இடி யூஸ் ஆகும். அப்புறம் பேட்டரி, அப்புறம் வேற என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரு, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் தொல்லை கொடுக்குற கொஞ்சம் ஒயர்ஸுன்னு தேவைப்படும். மிச்சம் ஒரு கெப்பாசிட்டர் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த 555 ஐசி இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 பின்னுங்க இருக்கும்னு சொல்லிட்டு முன்னே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் சொல்லியிருப்பான் உங்களுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இது தெரியும், ஒரு ஆஃப் சர்க்கிளாக இங்கே ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி ஒரு கட்டான பீஸ் மாதிரி, எலி கட் வச்சுட்டு போன மாதிரி. இதை நம்மளுக்கு லெஃப்ட் சைடு ஃபேஸ் பண்ணி நம்ம வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்த ஒரு ஐசியாக இருந்தாலும் அந்த மாதிரி எலி கட்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்த நம்ம லெஃப்ட் சைடில் ஃபேஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ கீழே இருக்க இந்த ஃபர்ஸ்ட் பின்னும் அப்புறம் மேலே இருக்க அந்த 8th பின்னும் இந்த லாஸ்ட் பின்னும் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அண்ட் பாசிட்டிவ் சப்ளை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. அதாவது இந்த 805 நான் பின் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருப்பான், அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இதுக்கு அதனால அங்கே பேட்டரி சப்ளை கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே கீழே நான் கிரவுண்ட் பின் இப்படி சொல்லி வச்சுருக்கேன் கிரவுண்ட் சப்ளைக்கு. மேலே நான் பாசிட்டிவ் சப்ளைக்கு இங்கே சொல்லி வச்சுருக்கேன். இதுலேருந்து பாசிட்டிவ் இதை எடுத்து 8th பின்னுக்கு, இங்கே இருக்கிறது எல்லாமே 8th பின்னுக்கான கனெக்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஏன்னா 8th பின்னுக்கு பாசிட்டிவ் சப்ளை கொடுத்தாச்சு. அதே மாதிரி கிரவுண்டு பின் ஃபர்ஸ்ட் பின் இதுக்கும் நான் சப்ளை கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 2 ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் ரெண்டுமே. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஓம் தான். நீங்கள் மீட்டர் பாக்ஸ் வச்சு கூட இதை மெஷர் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே மேலே அவங்களே கலர் வச்சுருப்பாங்க, அதை பார்த்து கூட பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் மீட்டர் பாக்ஸ் வச்சு பார்க்குறதுனா இங்கே பார்த்துக்கோங்க. நான் மீட்டர் பாக்ஸை இங்கே ஃபஸ்ட்டு கீழே ரெசிஸ்டர் இந்த லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிறது ஃபுல்லாமே, இந்த டவுன் சைடில் இருக்கிறது ஃபுல்லாமே ரெசிஸ்டன்ஸ் செக் பண்ணுறதுக்கு நான் இங்கே 200 வச்சுருக்கேன். இப்போ ரெசிஸ்டரோட ஒரு எந்த பாசிட்டிவும் இன்னொரு 2 நெகட்டிவ் வச்சு பார்த்தா 1னே காமிக்குது. அப்படின்னா உடனே இது 1 ஹோம்னு நினச்சாதீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒரு ஸ்டெப் அதிகம் பண்ணுங்கள். ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது மறுபடியும் 900 காமிக்குது. சரி, கொஞ்சம் அதிகம் பண்ணி வச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போது 99 இருக்குது. அப்ராக்சிமேட்டாக 1 தான், 0.99 தான், 1 தான். அதுவும் எந்த பொசிஷனில் காமிச்சிருக்குன்னா கிலோ ஹோமில் காமிச்சிருக்கு. அதனால இது 1 கிலோ ஹோம் ரெசிஸ்டரு. இப்போ நம்ம செக் பண்ணது ரெண்டுமே ஒரே ரெசிஸ்டர் தான். இது ரெசிஸ்டர் எடுத்து 8th பின்னுக்கு அப்புறம் 7th பின்னுக்கு ஒன்று கனெக்ட் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நான் 8th பின்லையும் இந்த 7th பின்னுக்கும் கனெக்ட் பண்ணிட்டேன் ஒரு ரெசிஸ்டரை. அடுத்தது இன்னொரு ரெசிஸ்டர் எடுத்து அதே 7th-க்கும் 6th-க்கும் கனெக்ட் பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா 7th-க்கும் 6th-க்கும் கனெக்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அந்த சர்க்யூட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னாலே தெரியும்.
இதை நான் 8க்கு 7க்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெசிஸ்டரை, இன்னொன்று 7க்கு 6க்கு கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறமா ஒரு 2 ஜம்பர் ஒயர்ஸ் நம்ம எடுத்துருந்தோம், நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க. இது எதுக்குன்னா செகண்ட் பின்னையும் அப்புறமா இந்த 6th பின்னையும், 6th பின்னா இங்கே மேலே ஃபஸ்ட்டு கீழே இருக்க 4 பின் ஃப்ரெண்ட்ஸ், மேலே இருந்து நீங்கள் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட்டு கவுண்ட் பண்ணணும். இங்கே லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5th, அப்புறம் இங்கே இருக்கிறது தான் 6th. அதனால 6th பின்னுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். 2nd 6th கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு ஒயர் எடுத்து 4த்துக்கும் போக மாட்டேங்குது, 4த்துக்கும் 8த்துக்கும் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எல்இடியை வச்சு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எல்இடி ஓட பாசிட்டிவ், அதாவது லென்த்தாக இருக்கிற பின்னு பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவ் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்று கிரவுண்டு ஷார்ட்டாக இருக்கிறது, அந்த லென்த்தாக இருக்கிறத 3rd பின்னு கனெக்ட் பண்ணிவிடுங்க, ஏன்னா 3rd பின் தான் அவுட்புட் பின்னு. அப்புறம் சின்னஸாக இருக்கிறத கிரவுண்டு கனெக்ட் பண்ணுங்க. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பின்னுக்கே கனெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன்னா ஃபஸ்ட்டு பின்னே கிரவுண்டு பின் தான். 2த்துக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமே என்ன ஒரு வேலைன்னா கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணுறது தான். ஒரு கெப்பாசிட்டர் எடுத்து, இது எவ்வளோனா இது வந்து 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இது 100 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர். இதை நான் 2nd பின்னுக்கும் 1st பின்னுக்கும் கனெக்ட் பண்ணுறேன். ஒரு 2 2க்கு, இன்னொரு 2 1ஸ்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பேட்டரி மாட்டி நம்ம அவுட்புட்டை பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு எல்இடி விட்டு விட்டு எரிய தெரியும். அதாவது கொஞ்ச நேரம் அப்படி ஹை ஸ்டேட்டில், அப்புறம் லோ ஸ்டேட் ஆகிட்டு ஹை ஸ்டேட் ஆகிட்டு அப்படியே மாற்றி மாற்றி சேஞ்ச் ஆகி வரும். அப்படி இது இதில் வரது தான் ஸ்கொயர் பல்ஸ்ன்னுவாங்க. ஸ்கொயர் பல்ஸ்னால் ஒரு வாட்டி கொஞ்ச நேரம் ஆன் ஸ்டேட்டில் இருக்கும், கொஞ்ச நேரம் ஆஃப் ஆகும். இந்த மாதிரி டேரெக்டாகவே இப்போ சைன் வேவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆல்டர்னேட்டாக அப்படி மாற்றி மெதுவாக வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இது டக்குன்ட்டு எவ்வளோ நேரம் உயரத்தில் இருந்தாலும் ஒரே அடியாக இந்த மாதிரி தோப்புன்னு கம்மியாக விழும், மறுபடியும் ஒரே அடியாக உயரத்துக்கு போகும். அந்த மாதிரி வரது தான் இதுக்கான இந்த ஐசிக்கான ஃபார்முலா, டைமிங் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆன் ஸ்டேட், அதாவது எவ்வளோ நேரம் இது வந்து ஆனாக இருக்குது. இந்த டைமிங்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 0.693 இன்டூ RB அப்புறம் RA + RB இன்டூ சின்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ். சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க கெப்பாசிட்டரு, RAன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம மாட்டியிருக்க ரெசிஸ்டரு, இன்னொன்று RBன்றது பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ரெசிஸ்டரு. மொத்தம் 2 ரெசிஸ்டர் இங்கே மாட்டியிருப்போம், ஒரு கெப்பாசிட்டரு இங்கே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மூணுத்தையும் பொறுத்து தான் இது எவ்வளோ நேரம் ஆனாக இருக்கணுன்றதை டிபெண்ட் பண்ணிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எவ்வளோ நேரம் இது ஆஃபாக இருக்கணுன்றது, இது ஆஃபாக இருக்கிற டைமிங் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இதே மாதிரி தான் ஃபார்முலா 0.693. ஆனால் RBக்கு பதிலாக வெறும் RAக்கு பதிலாக RB மட்டும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். RB இன்டூ சின்னு இருக்கும். இதுதான் T2 ஆஃப் ஸ்டேட்டு. மொத்தம் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இங்கே என்னடா கெப்பாசிட்டர் சேஞ்ச் பண்ணால் இது டைமிங் சேஞ்சாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் நான் இங்கே 100 மைக்ரோஃபாரட் நம்ம மாட்டியிருந்தோம், இதை கழட்டிட்டேன். 1000 மைக்ரோஃபாரட், இது வந்து அதோட 10 மடங்கு அதிகம். இதை மாட்ட போகிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆஃப் ஆயிடுச்சு பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆஃப் ஆகிட்டு பாருங்க. ஆன் ஆயிடுச்சா? அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 செகண்டுக்கு விட்டு எரிஞ்சது, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்படியே டபுள், அதோட டபுளாக இருக்குது. 2 செகண்டுக்கு விட்டு எரியுது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கோட சர்க்கியூட் எவ்வளோ டைமிங் வேணுன்ற ஃபார்முலா வந்துட்டு நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், இல்லை நாங்கள் சொன்னது கூட நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கலாம்.
எவ்வளோ நேரம் விட்டு விட்டு எறியணுன்றத. அண்ட் தென் பை ஃப்ரம் நாலேஜ் பிகைன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க டேஞ்சர் சிம்பலை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூட பெல் பட்டனும் அழுத்திடுங்க.